ஊடக மக்களிடையே பாரு கேட்குறது மொக்க கம்பெனி எங்கள் ஹோஸ் இந்த வாரத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் கிட்ட இருந்து போயிடலாமா? ரூசோ பிரதர்ஸ் வாரத்துக்கு ஒரு டூம்ஸ்டே அப்டேட் கொடுத்துறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டூம்ஸ்டே கேரக்டர் அந்த ரோல் வந்து ஒன்லி ஆடிஜாவில் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். பிகாஸ் டாக்டர் டூமோட அந்த கதை அப்படியே அயன்மேன் கதையோட சிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்கிறீங்க? டாக்டர் டூம் கதை அயன்மேன் கதையோட சிங்க் ஆகிருக்கா? அது முக்கியமாக அயன்மேன் ஸ்னாப் போட்டார்ல, அதோட லிங்க் ஆகிருக்கு, என்கே மொமெண்டோட லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் டாக்டர் டூம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமையுமா. எனக்கு என்னமோ கடைசியில் இந்த பக்கம் நம்ம டாக்டர் டூம் டிவிஏல ஒரு வேரியண்டா சுத்திட்டு இருந்தவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க தான் தோணுது. ஏன்னா அயன்மேன் ஸ்னாப் போட்டதை வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து யாராலுமே பார்க்க முடியாது எக்ஸப்ட் டிவிஏ. டெட்புல் அண்ட் வூல்வரின்ல ஆங்கர் பாயிண்ட் சொல்லி லோகண்டத்தை பார்த்தவங்க இதே மாதிரி வேற ஏதாவது ஆங்கர் பாயிண்ட் இருக்காங்களான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது குறுக்க இந்த பக்கம் நம்ம அயன்மேன் ஸ்னாப் போடுறத அயன்மேன் உருவத்திலே இருந்த டாக்டர் டூம் பாசிபிளி இன்னொரு வேரியன்ட் டிவியில் சுத்திட்டு இருந்து பார்த்து அதுல இருந்து அவர் டாக்டர் டூமா மாறுற மாதிரி கதை இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்காது. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. பட் அயன்மேன் டெத்துக்கும் டாக்டர் டூமுக்கும் சம்மதம் இருக்காங்க. என்ன வகையான சம்மதமா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம காம் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அவெஞ்சர்ஸ் என்கேம்ங்கிறது இன்ஃபினிட்டி சாகாவோட கடைசி படமா இருந்துச்சு. இப்போ முடிய போற அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ங்கிறது மல்டிவர்ஸ் சாகா கடைசி படமா இல்லாம புது சாகாக்கான ஒரு பிகினிங்கா இருக்கும். இது வந்து என்கேம் மாதிரி கடைசி படம்லாம் இல்லை. இது ஒரு மொத படமா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். இட்ஸ் a நியூ பிகினிங் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா என்ன தெரியுமா அங்க சொல்ல வந்திருக்காங்க? சாஃப்ட் ரிபூட், MCU சாஃப்ட் ரிபூட் ஆக போது. நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய ஃபேவரட் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது கேஸ்டிங்காக கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. என்ன மாதிரி சாஃப்ட் ரிபூட் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு தெரியலங்க. பட் பாசிபிளி அடுத்த சாகா மியூட்டன்ஸ் சாகாவாக இருக்கும்போது எனக்கு என்னவோ சீக்ரெட் வார்ஸ்ல நிறைய மியூட்டன்ஸை தான் இறக்குவாங்கன்னு தோணுது. எதோடா சொதப்பாமல் நல்லா இருந்தா சரி. அண்ட் ஆல்சோ சீக்ரெட் வார்ஸ்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த படத்தில் நிறைய கேமியோஸ் இருக்க போகிறாங்க. என்கேமை விட அந்த ஃபைனல் போர்ட்டல் சீனை விட ஒரு 10 மடங்கு அதிக சூப்பர் ஹீரோஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பெரிய ஒரு சீக்வன்ஸ் கண்டிப்பாக நடக்கும் போது இதில் லைவ் ஆக்ஷன் கேரக்டர்ஸோட சேர்ந்து அனிமேட்டட் கேரக்டர்ஸும் சண்டை போடுவாங்களாம். லைவ் ஆக்ஷனுக்குள்ள அனிமேஷனும் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கிளம்பியிருக்கு. இது லீக் தான், அஃபிஷியல் கிடையாது. ஸ்பேஸ் ஜாம் படம் பார்த்துருக்கீங்களா? பக்ஸ் பனி அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அனிமேட்டட் கேரக்டர்ஸை அனிமேட்டடாகவே MCUக்குள்ள கொண்டு வர போகிறாங்க லைவ் ஆக்ஷனில். லைக் நம்ம கேப்டன் கார்ட்டர், வாட் இஃப் அந்த கேரக்டர்ஸ், மார்வல் ஜாம்பிஸ் கேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே அனிமேட்டட் ஃபார்மில் இருப்பாங்களா. அனிமேட்டடாகவே லைவ் ஆக்ஷன் கேரக்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கதை எழுதியிருக்காங்களா? இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஆல்ரெடி மார்வல் படங்களில் குழந்தைங்க படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக R-rated கட்டுன்னு சொல்லி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் திரும்பவும் இந்த மாதிரி அனிமேட்டட் கேரக்டர்ஸ் உள்ள கூட்டிட்டு வந்தா என்ன பொறுத்த வரைக்கும் அது செட் ஆகுது போல தான் தோணுது. கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸ்பேஸ் ஜாமே எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் ஃபீல் ஆச்சு. ஐ மீன் லைக் அது ஒர்க் அவுட் ஆனால் பரவாயில்ல. ஆல்ரெடி நீங்கள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் பார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட யூனிவர்ஸில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் அமெரிக்கா சாவஸ் அப்படியே தாண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அனிமேட்டட் யூனிவர்ஸ்க்குள்ள போயிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டைல்லையே பாசிபிளி MCU லைவ் ஆக்ஷன்லேயுமே அனிமேட்டட் கேரக்டர்ஸ் வரலாம்னு சொல்கிறாங்க. எனக்கு செட் ஆகுது போல தாங்க தோணுது. உங்களுக்கு எப்படி லைவ் ஆக்ஷன் அனிமேஷன் இன்ட்ராக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா? உங்கள் தாச்சு கேளுங்க பாருங்க. அண்ட் ரூசோ பிரதர்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த எலக்ட்ரிக் ஸ்டேட்டுங்கிற படத்தில் மில்லி பாபி ப்ரௌன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதை வச்சு ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. மில்லி பாபியை இப்போதைக்கு MCUக்குள்ள கேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சீக்ரெட்டான ரோலாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்களா. அண்ட் இதை பற்றி டேரக்டர் ரூசஸ் கிட்டே கேட்கும்போது மில்லி பாபி ஒரு அமேசிங்கான ஆக்டர்ஸ், நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் கூட்டு போகணும் தான் நினச்சிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணுற நிறைய படங்கள்லாம் அவங்களை கேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக மென்ஷன் பண்ணி இப்போதைக்கு MCUக்குள்ள மில்லி பாபி ப்ரௌன் வந்த மாதிரி தான் டீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி கூட்டிகிட்டு வர போகிறாங்க, என்ன மாதிரி ரோல் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி சுத்தமாக ஐடியாவில். பட் ஆல்ரெடி அவங்க நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர்லாம் பார்த்துருக்கோம். 11 Hours Stranger Thingsலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மியூட்டன்ட் வைப், லைட்டாக ஒரு ஜீன் கிரே வைப் அவங்கள பார்க்கும்போது வரும். ஐ மீன் ஃபீனிக்ஸாக மாறதுக்கு முன்னாடி இருந்த ஜீன் கிரே சொல்கிறேன். அடுத்த சாகா வர மியூட்டன் சாகாவாக இருக்கும்போது மேபி யாருக்கு தெரியும், மில்லி பாபி ப்ரௌன் MCUவோட ஜீன் கிரேவா வரலாம். ஏன்னா இந்த பக்கம் நம்ம சேடி சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜீன் கிரேவாக வர போகிறதில்ல அப்படிங்கிறத 100% அடித்து சொல்லிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் படத்தில் கேஸ் ஆகியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ மில்லி பாபி MCUக்குள்ள வர்றது உண்மையாக இருந்தால் என்னோட ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் மையில் ஏதாவது ரோல் இருந்துச்சுன்னா கீழே அப்படியே டைப் பண்ணி கொடுக்கப்ப. சேடி சிங்க் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 4ல கேஸ் பண்ணப்பட்டது தொடர்ந்து ஸ்பைடர்மேன் 4ல 30-50 வயசு ஏஜ் கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் கேரக்டரை வில்லன் ரோலுக்கு தேடிட்டு இருக்காங்களாம். ஸோ ஸ்பைடர்மேன் 4ல ஒரு வில்லன் ரோலுக்கு இப்போதைக்கு ஒரு 30-50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டரை தேடுறாங்கன்னா அவங்க என்ன மாதிரி கேரக்டர், என்ன மாதிரி வில்லன் தெரியலையே. யாராவது இருக்கலாம். பிகாஸ் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 4ங்கிறது மல்டிவர்ஸ் படமா இருக்க அந்த காரணத்தினால நமக்கு ஃபேவரட்டான கேரக்டர்ஸ் கூட வில்லனா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைடர்வர்ஸ் படத்தில் நீங்க பார்த்துருக்கலாம், ஒலிவியா ஆக்டேவியஸ் டாக்டர் ஆக்டோபஸோட ஃபீமேல் வெர்ஷன் வில்லையா வந்திருப்பாங்க. அது இங்க ரிப்பீட் ஆகலாங்க. அப்படி இல்லைனா இது கிரவுண்டடான படமா இருக்கும் பட்சத்தில் சில்வர் சேபிள் பாசிபிளி வில்லியா வரலாம். பிளாக் கேட்டு டவுட் தான். பட் அகைன் மல்டிவர்ஸ் படமா இருக்கும்போது நம்மளுடைய ஃபேவரட் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இந்த பக்கம் ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி ஒரு வில்லியா கூட்டிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஒரு ரிப்போர்ட்டாக தான் கிளம்பியிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் சொல்ல முடியாது ஸ்பைடர்மேன் 4ல ஒரு வில்லி ரோல் இடம் பெறலாம் வில்லனுக்கு பதிலாக. யாரா இருக்கும் தெரியலையே, பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம DC சைடில் வரும்போது நம்ம சூப்பர்மேன் படம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கு. சின்னதாக அந்த படத்தோட ரன் டைம் எவ்வளோ இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஹிண்ட் மட்டும் கிடச்சிருக்கு. 2 hours and 20 minutes, ஆல்மோஸ்ட் லைக் 2.5 மணி நேரம் படமாக இந்த சூப்பர்மேன் படம் வரப்போ தான்
என்ன கேட்டிங்கன்னா பெர்ஃபெக்ட் டைமிங். பிகாஸ் இது ஒரு ஆரிஜின் படம், உள்ள ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே தாண்டி சூப்பர்மேன் மேலே ஸ்பாட்லைட் வேணும்னா 2.5 மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும் மினிமம் சொல்கிறேன். அண்ட் ஆப்வியஸாக எமோஷனை வர ஒழுங்காக நம்மகிட்ட கடத்தணும். என்ன கேட்டிங்கன்னா பெர்ஃபெக்ட் டைமிங் 2 hours and 20 minutes. கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. சேர்த்தாங்கன்னா மேபி லைக் ஒரு 2 hours and 15 minutes கிட்ட வரலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பிகாஸ் டிசியூவையே நிலநாட்டக்கூடிய ஒரு படம் இது வரப்போகுது. கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக வரணும். இட் ஹேஸ் டு பி ஸ்ட்ராங். சொதப்பிச்சு டிசிஓ கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க 2 hours and 20 minutes ரன் டைமை பற்றி? அதை தொடர்ந்து காலின் ஃபெரல் இப்போ லேட்டஸ்ட்டாக பென்குயின் சீரிஸில் பென்குயினாக பார்த்துருப்பீங்களா, அவரை டிசியூவில் கேஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆல்ரெடி அவர் டிசியில் தான் இருக்காரு. நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. மேட்ரிக்ஸ் யூனிவர்ஸில் அவர் பென்குயினாக சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கும் டிசியூக்கும் சம்மதம் இல்லையா? இப்போ டிசியூக்குள்ளே அவரை சர்ஜன்ட் ராக் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. 100% அஃபிஷியல் கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி சர்ஜன்ட் ராக் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம டேனியல் கிரேக் தான் ப்ளே பண்ணுறதா இருந்திருக்கு நம்ம ஜேம்ஸ் பாண்ட். பட் அவர் இப்போதைக்கு நைஃப்ஸ் அவுட் ஃப்ரான்ச்சைஸில் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த காரணத்தினால டிசியூக்குள்ளே கொண்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கான். ஸோ அதனால் இப்போதைக்கு காலின் ஃபெரல் டாப் சாய்ஸில் இருக்காராங்க. ஸோ அந்த பக்கம் பென்குயின் ரோல் ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சர்ஜன்ட் ராக் ரோலும் இவர் தான் ப்ளே பண்ண போகிறதா தெரிய வருது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரே கேரக்டர் 2 ரோல் ப்ளே பண்ணுறது. மார்வல்லே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. டிசிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பென்குயினை பார்க்கும்போது அது காலின் ஃபெரல்ங்கிற மாதிரியே தெரியாதுங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ். பெருசாக கன்ஃபியூஷன் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். ஒரே யூனிவர்ஸாக இருந்தால் பிரச்சனை தான். பட் ஐ ஹோப் இட்ஸ் நாட். ஸோ டிசிக்குள்ளே மேபி காலின் ஃபெரல் சர்ஜன்ட் ராக்கா வரலாம். இந்த ஜிஏ ரோபோட்னு சொல்லி கிரேச்ச கேமராஸில் பார்த்துருப்பீங்களா, அதோட பேக் ஸ்டோரியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கதை தான். ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கேஸ்டிங் ரூம் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் யார் சர்ஜன்ட் ராக் அப்ளை பண்ண போறான்னு. அண்ட் இதோட இந்த வாரத்துக்கான டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது இன்வின்சிபிள் சீரிஸ் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, சீசன் 3 அல்டிமேட்டாக இருக்கு. அது முக்கியமாக இன்வின்சிபிள் வெர்சஸ் கான்குவெஸ்ட்லாம் வேற லெவலு. ப்ளீஸ் இன்வின்சிபிள் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்த சீசன் இதை விட கிரேசி அமைய போது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போதுங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த சீசனோட வில்லனா த்ராக் வர போகிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த்ராக் வந்து கான்குவெஸ்ட்டை விட ஒரு 100 மடங்கு சம பவர்ஃபுல். ஆம்னிமேனியே தூக்கி போட்டு பண்ணாதக்கூடிய ஒரு பயங்கரமான கேரக்டர் தான் த்ராக். அண்ட் த்ராக்குக்கான கேஸ்டிங் நடத்தி முடிஞ்சிச்சா ரயன் ஹர்ஸ்ட். இந்த பேர் எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? கேமர்ஸ் காட் ஆஃப் ராக்னராக் கேம் விளையாடி இருக்கீங்களா? அதில் தோரா வந்திருப்பார்ல, அவருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது தான் ரயன் ஹர்ஸ்ட். இப்போதைக்கு அவர் தான் இந்த த்ராக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறதா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஃபைட்டு நம்ம நினச்சி பார்க்கறதை விட பயங்கரமான ஒரு ஃபைட் அமைய போது. அல்டிமேட்டான ஒரு ஃபைட்டுங்க. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் அனிமேஷனை மெருகத்தினா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. எத்தனை பேர் இன்வின்சிபிளுக்காக காத்துட்ருக்கீங்க? அண்ட் டாக்கிங் அபவுட் காட் ஆஃப் வார், இப்போ லேட்டஸ்ட்டாக காட் ஆஃப் வார் லைவ் ஆக்ஷன் சீரிஸ்க்கான ஒரு பயங்கரமான அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த சீரிஸோட ஷோ ரன்னர் ரொனால்டு மூர் ஒரு சின்ன பாட்காஸ்ட்டில் காட் ஆஃப் வாருக்கு 2 சீசன் கன்ஃபார்ம் ஆகியிருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அமேசான் 2 சீசனை ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இல்லை வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொனால்டு மூர் இட்ஸ் நாட் அ கேமர். அவர் அந்த காட் ஆஃப் வார் கேம்ஸே விளையாடுறது இல்லையா. பட் இப்போதைக்கு அந்த கேமுக்கான ஒரு அடாப்டேஷனுக்கு ஷோ ரன்னராக வந்திருக்காரு. ஐ மீன் இவர் எடுக்கிறது தான் ஃபைனல் முடிவு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு. கேம் விளையாடாதவர் கேம் பற்றின ஒரு கதைக்கு எப்படி ஷோ ரன்னராக வர முடியும்? அப்போ அந்த சீரிஸ் ஊற்றிக்கிச்சா? லைட்டாக பயமாக தான் இருக்குது. பட் பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த சீரிஸ்க்கான ரைட்டிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கான். மேபி லைக் என்ன ஒரு 2 to 3 months ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். முக்கியமாக யார் கிரியேட்டர்ஸ் அப்ளை பண்ண போகிறான்னு தெரியல. நிறைய பேர் மைண்டில் ட்ரிபிள் எச் பட்டிஸ்டான்னு சொல்லி ஓடிட்டுருக்கு. என்ன கேட்டிங்கன்னா முகம் தெரியாத ஒரு ஆக்டர் தான் வருவான்னு நினைக்கிறேன். யாராக இருக்கும் பார்க்கலாம் காட் ஆஃப் வார் எப்படி அமைய போகுதுன்னு. அண்ட் அமேசானை பற்றி பேசும்போது தக்காளி இருக்க எல்லா கேமிங் அடாப்டேஷனையும் நான் தான் எடுப்பேன்னு சொல்லி முன்னோக்கி வந்து நின்றுருக்கான். ஸோ ஆல்ரெடி இட் டேக்ஸ் 2 அந்த கேமுக்கான லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷனாக அவன் தான் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு அதே டெவலப்பர்ஸ் ரிலீஸ் பண்ண ஸ்பிளிட் ஃபிக்ஷன் கேமுக்கான லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷனும் அமேசான் தான் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கான். எஸ் அதுக்கான ஒரு மூவியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் டேரக்ட் ஓடிடியாக தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எந்த ஸ்டுடியோஸ் அதை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கேம் அல்டிமேட்டாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய ஸ்டுடியோஸ் உள்ளே வந்து அதை ஓடிடி ரிலீஸ் பண்ணாமல் தேட்டர் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். டாப் சாய்ஸில் இப்போதைக்கு இருக்கிறது அமேசான் தானா. ஆல்ரெடி இட் டேக்ஸ் 2 எடுத்த மாதிரி ஸ்பிளிட் ஃபிக்ஷனே வாரி வாயில் போட்டு வாங்கிலோ. ஓடிடி வேணாண்டா தேட்டர் ரிலீஸ் பண்ணுறா கொய்யால. ஸ்பிளிட் ஃபிக்ஷனை இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக நம்ம MC2 சேனலில் லைவ் போட்டுட்ருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு அப்டேட்டுங்க. சா ஃப்ரான்ச்சைஸ் எத்தனை பேர் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? பயங்கரமான மூவிஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக சா எக்ஸ் கூட வந்துச்சுல, அது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அந்த ஹிட்டை தொடர்ந்து சா 11 போன வருஷமே வர வேண்டியது இந்த வருஷம் டிலே பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ மீன் லைக் படமே எடுக்க ஆரம்பிக்கல, இந்த வருஷம் டிலே ஆச்சு. இப்போ என்னடானா உள்ள ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக இந்த சா 11 மட்டும் இல்லாமல் சா ஃப்ரான்ச்சைஸியே இழுத்து மூட போகிறாங்களாம். சா இஸ் டன். சா ஃப்ரான்ச்சைஸை இனிமேல் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. ஐ மீன் லைக் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு சா படங்களே வராதாங்க. என்னடா சொல்கிறீங்க? இப்போ தான்டா சாய்க்கு சூப்பராக முடிஞ்சிருந்துச்சு. கதை கூட பக்காவே எழுதியிருந்தாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா சா 11 வராது, சா ஃப்ரான்ச்சைஸும் வராதுன்னு சொல்கிறாங்க. சரி அதான் தற்கொலையாக இருப்பாருங்களோ. நல்லா வரும்போது ஓடாதீங்க, வேணான்னு சொல்லும்போது ஓடிட்டுருங்க. யாரா நீங்கள்? பட் சா படங்கள் வரலனாலும் ஐ வில் நாட் மிஸ் இட். எனக்கு கொஞ்சம் ரஃப் பாத்தில் தான் அது இருக்குது. பட் நிறைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்கன்னு தோணுது. சா படங்கள் இனிமேல் வராது. இதை பற்றி உங்களை தாத்தனே
பவர் ரேஞ்சர்ஸ் தான். கண்டிப்பாக நிறைய பவர் ரேஞ்சர்ஸ் ஃபேன்ஸ் இருப்பீங்க. இப்போ டிஸ்னி ஆக்சுவலாக பவர் ரேஞ்சர்ஸை பேஸ் பண்ணி ஒரு ரீபூட் சீரிஸ் எடுக்க போகிறாங்களாம். மேபி லைக் மைட்டி மார்ஃபினை பேஸ் பண்ணி ஒரு சீரிஸ் இப்போ டிஸ்னி ப்ளஸில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. 100% கன்ஃபார்மாக கிடையாது. பட் ஹாஸ்ப்ரோவும் அதாவது அந்த பவர் ரேஞ்சர்ஸ் ஓனர்ஸும் டிஸ்னியும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்ட்ராக்ட் போட்டு பவர் ரேஞ்சர்ஸ்க்கான புது சீரிஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சீசன் பை சீசனாக இந்த சீரிஸ் வரும்னு சொல்லியிருக்காங்களா. அண்ட் டிஸ்னி எந்த அளவுக்கு அதிகமாக காசு போடுவாங்கன்னு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு குவாலிட்டியான பாசிபிளி பெட்டரான பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் வரலாம். பட் டிஸ்னி கீழே வரும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் எந்த பவர் ரேஞ்சர்ஸ் பேஸ் பண்ணி அவங்க கதை எழுத போகிறாங்கன்னு தெரியல. மேபி லைக் மைட்டி மார்ஃபினா தான் இருக்கும்னு தோணுது. பட் இப்போதைக்கு ரிப்போர்ட் படி ஒரு புது பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் டிஸ்னிக்குள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, டிஸ்னி 2 முக்கியமான ப்ராஜெக்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்கேண்டோ 2 அண்ட் கொக்கோ 2. என்கேண்டோ எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டான படம்லாம் கிடையாது. பட் கொக்கோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். இதுக்கெல்லாம் சீக்குவல் ஏன்டா விடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் கொக்கோ 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் 2029 தான் ரிலீஸ் ஆகுமா. 6 கிடையாது, 7 கிடையாது, 8 கிடையாது, 9 ஆல்மோஸ்ட் லைக் எக்ஸாக்ட்லி 4 வருஷங்கள் கழிச்சு தான் கொக்கோ 2 வரப்போகுது. கொக்கோ 1 ரொம்ப டிமாண்டிங்கான அனிமேஷன் இருக்கும். அதை டெவலப் பண்ணுற மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக 4 வருஷம் தேவைப்படும் தான். பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். லேட்டாக வந்தாலும் பரவாயில்லங்க, பொறுமையாக பார்த்துக்கிறேன். அண்ட் ஃபைனலி இந்த வார ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது டுகெதர் ஜாக் எஃப்ரான், ஆலிசன் ப்ரீ நடிக்கிற ஒரு வித்தியாசமான ஹாரர் படம். ட்ரெய்லரே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு நான் சொல்ல வரது புரியும். ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராம்காம் ஸ்டைலில் தான் ஆரம்பிக்குது. மியூசிக் கூட ஒரு ராம்காம் வைப் தான் இருக்குது. ஆனால் ட்ரெய்லர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்குது. ஒரு ஹாரர் படம். 2 பேர் ஏதோ ஒரு கேபின் வந்து தனியாக இருக்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பொசஸ் பண்ணப்படுறாங்களா என்னமோ. அந்த பொசஷன்லேருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் பேசிக் அவுட்லைன். பட் ட்ரெய்லர் நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது ட்ரெய்லர்லேருந்து. மறக்காமல் இந்த ட்ரெய்லராச்சும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பாசிபிளி நிறைய பேரை இந்த படம் ஹுக் பண்ணலாம். டுகெதர் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லராக இருக்குது. படமும் நல்லாயிருக்கும்னு தோணுது. அண்ட் ஃபைனலி மெட்டீரியலிஸ்ட். டக்கோட்டா ஜான்சன், பெட்ரோ பாஸ்கல், கிறிஸ் இவான்ஸ் நடிக்கிற ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு ராம்காம் ஸ்டைல் படம் தான். பணக்காரனாக இருக்க பெட்ரோ பாஸ்கல், கொஞ்சம் ஏழியாக இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்க கிறிஸ் இவான்ஸ், இவங்க 2 பேருமே டக்கோட்டா ஜான்சன் மேலே காதல் வைப்பட இவங்களுக்குள்ள அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான கதை. கொஞ்சம் சட்டலாக மூளைக்கு ஒரு ஃபீல் கூட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ரெய்லர் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். மெட்டீரியலிஸ்ட். அண்ட் ஏன் இதோட அந்த வத்துக்கு நல்லா சூப்பர் நியூஸ் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்பா சொல்லியிருந்தாலோ அதை மறக்க வைக்கல. காம்பனிக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணி இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.